அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குமரப்பருவம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக 20 வினாக்கள் தேர்வுகளில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். வீர வணக்கம் மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குமரப்பருவம். வீர வணக்க மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் குமரப்பருவம். இரண்டாவது வினா, பொதுவாக எந்த பருவத்தில் பெண்கள் ஆண்களை விட உயரமாக இருப்பது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, முன் குமரப்பருவம். மூன்றாவது வினா, குமரப்பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. குமரப்பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். நாலாவது வினா, குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஸ். குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் ராஸ். ஐந்தாவது வினா, குமரப்பருவத்தினரின் தீவிர சமூக விரோத நடத்தைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நெறிப்பிரல் நடத்தை. ஆறாவது வினா, குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்டான்லி ஹால். ஏழாவது வினா, மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர் யார்? மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ரூட். எட்டாவது வினா, ஊக்குவித்தல் எதனுடன் மிகவும் தொடர்புடையது? ஊக்குவித்தல் எதனுடன் மிகவும் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இலக்கை அடைதல். ஒன்பதாவது வினா, தலைமை ஆசிரியர் எவ்வகை தலைவர்? தலைமை ஆசிரியர் எவ்வகை தலைவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தூண்டி இயக்கக்கூடிய தலைவர். பத்தாவது வினா, காந்திஜி எவ்வகை தலைவர்? காந்திஜி எவ்வகை தலைவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தூண்டி இயக்கக்கூடிய தலைவர். 11வது வினா, எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் எது ஒரு தூண்டுகோலாக அமைகிறது? எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் எது ஒரு தூண்டுகோலாக அமைகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஊக்குவித்தல். 12வது வினா, நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆல்பர்ட் ஃபீனே. 13வது வினா, சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யார்? சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அட்கின்சன். 14வது வினா, தமிழ்நாட்டில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, 1984. தமிழ்நாட்டில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் 1984. 15வது வினா, பெண்களுக்கு மன இயல் பாடத்தை சிபாரிசு செய்த கமிட்டி எது? ஒரு முக்கியமான வினா. பெண்களுக்கு மன இயல் பாடத்தை சிபாரிசு செய்த கமிட்டி எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, ஏஎல் முதலியார் கமிட்டி. 16வது வினா, என்சிஆர்டி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? என்சிஆர்டி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் பி புதுடெல்லி. 17வது வினா கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி NCERT. 18வது வினா ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குவது எது? ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ DIET. 19வது வினா இந்தியாவில் பள்ளி கல்வியின் உயர்ந்தபட்ச சபை அபெக்ஸ் பாடி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி NCERT. இந்தியாவில் பள்ளி கல்வியின் உயர்ந்தபட்ச சபை NCERT. கடைசி வினா பல்கலைக்கழகம் மானியக்குழு எனப்படும் UGC அமைந்துள்ள இடம் எது? பல்கலைக்கழகம் மானியக்குழு எனப்படும் UGC அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி. UGC புதுடெல்லியில் அமைந்துள்ளது. நண்பர்களே, இனி நம்ம PGTRB மற்றும் TNTET அவங்களுக்காக குமரப்பருவம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக 20 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.